என்னதான் சிஎஸ்கே வின் பண்ணாலும் பங்காளியில நினைச்சா பாவமா இருக்கு. ஏன் அப்படின்றீங்களா? ஏன்னா இந்த மேட்சோட அவங்க பிளே அப் கனவு முடிஞ்சு விட்டது. அதனாலதான் மும்பைக்கும் சென்னைக்கும் போட்டி. இதுல யாரு வின் பண்ணாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தோத்தா கதை முடிஞ்சிடும். இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் முன்னாடி போக முடியும். சென்னைக்கு மும்பை மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணன் மும்பை பாத்தீங்கன்னா வில்ஜாக்ஸும் ரிக்கில்டனும் வந்தாங்க. வில்ஜாக்ஸ் அவுட் ஆயிட்டாப்ல. அப்புறம் ரிக்கில்டனும் அமதிரும் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா போச்சு. ரிக்கில்டன் 24 பால்ல 37, அமதி கொஞ்சம் சூப்பரா 37 பால்ல 57. அடுத்து ஆனவன் சரியா அந்த அளவுக்கு ஆடல. உண்மையிலே சொல்றேன், மும்பை போலிங்கோட சிஎஸ்கே போலிங் தரமா இருக்கு. ஏன்னா அவங்க ஃபார்ம்ல இல்ல சுத்தமா. ஏன்னா அவங்க சூப்பரா இருப்பானுங்க. அவங்க ஃபார்ம்ல இல்ல. அன்சுல் கம்போஜி 3, ஊரகம்பது 2, அப்புறம் ராமகிருஷ்ணா கூட்டு வந்தாப்பில் நேற்று ஒரு விக்கெட்டு, ஜேமிய உட்டன் ஒரு விக்கெட்டு. அவ்வளோ 200 ஒரு பார்த்தா 159க்கு 7 விக்கெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்கே சேப்சன் கொஞ்சம் அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் ருத்துராஜ் கைகாட்டு நல்லா அண்ணாப்புல. அவெல்லாம் கொஞ்சம் கடைசி வரையா திரும்பினாரு. போன மேட்ச் அப்படியே திரும்பினாரு. இந்த மேட்ச் அப்படிதான் திரும்பினாரு. 48 பாலுக்கு 67. உருவியல் 10 கொஞ்சம் இருந்துருக்கலாம். தலையை காட்டுனா 12 பால்ல 24. அதுக்கு அடுத்தது கத்தி சர்மா வந்தான்ப்பா. நல்லா இவன் எதுவும் இவ்வளவு கூலி குத்தி எத்தாங்கன்னு நினைச்சோம். சூப்பரா இருந்தா எந்த தபால் அடிக்கணுமோ அந்த தபால் அடிச்சு வின் பண்ண ஒரு முக்கியமான காரணம் இவரு. 40 பாலுக்கு 54. 2 பேர் சூப்பரா போச்சு. 19 ஓவர்ல 160 ரன் அடிச்சு சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே இப்ப பாயிண்ட் டேபிள் 6வது போயிட்டாங்க. மும்பை 9வது போயிட்டாங்க. தான் இருந்தாலும் பங்காளிங்க தோக்கத்தை பார்க்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி என்ன பண்றது, இருக்கிற போட்டிய 5 மேட்ச் இருக்கு. 5 மேட்ச் வின் பண்ணா வாய்ப்பு கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். பங்காளிடா நீங்க வந்தானே நாங்க போனாடா. நாங்க போய் போனோம்டா உங்களுக்குள்ள நாங்க போய் அடிடா. ஆனா அதுக்குள்ள எல்லா டீமும் அடிச்சிருவானுங்க. ஏன்னா வெயிட் ஆகுது எல்லா டீமும். சரி விட பார்ப்போம். போறப்போ லைக்கை போட்டு சபையை பண்ணிட்டு போங்க. அடுத்த வரையில வரேன்.